எங்களுக்கு எங்களுக்கு தலைமையகம் வந்து திருப்பூர், கோயம்புத்தூர், கரூர், திருச்சி, டெல்டா மாவட்டம் சவுத்தில் ஃபுல்லாக நாங்கள் வந்து ஓரளவுக்கு நெருக்கி எங்கள் சமுதாய மக்கள் எங்கெங்கே அதிகமாக வாழ்கிறோமோ அங்கெல்லாம் கொண்டு போய் நாங்கள் சேர்த்துட்டோம். இதுவரையும் கிட்டத்தட்ட ஒரு 6-7 பொதுக்கூட்டங்கள் நடத்திட்டோம். இப்போ விஜய்ங்கிறது ஒரு மீடியா மாசு, ஒரு பெரிய நடிகர் கூட. அவர் ஒரு ஒரு கொடியை அறிமுகப்படுத்தினா அடுத்த செகண்டு தமிழ்நாடு ஃபுல்லாக போய் ரீச் ஆயிரும். நாங்கள் அப்படி கிடையாது. நாங்கள் எல்லாம் சேர்ந்து இதை கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு தான் இந்த 8 ஆண்டுகளில் தான் நாங்கள் குறிப்பிட்ட ஏரியாவே நாங்கள் கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் சென்னையில் நாங்கள் இருக்கோம்னு வச்சுக்கோமே, இப்போ வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு நீங்கள் ஒரு அறிக்கை விடும்போது தான் இப்படி ஒரு கொடி இருக்குது அப்படின்றதே நாங்கள் பார்க்குறோம். நான் எல்லாத்துக்கும் இந்த கொடி தெரியணும் எனக்கு அவசியம் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, எங்கள் சமுதாய மத்தியில் ஒரு 2 கோடி பேர் நாங்கள் தமிழ்நாட்டில் வாழ்கிறோம். கிட்டத்தட்ட உட்பிரிவுலாம் எல்லாம் சேர்ந்து. அப்போ இந்த 2 கோடி மக்கள் மத்தியில் இந்த கொடி போய் சேர்ந்துருச்சு.